ஹாய் வீவர்ஸ். இன்னைக்குமே 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாவம் விஜயும் காவேரியும் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுவும் இல்லாம விஜய் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? பேசாம நம்ம முதல் விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி வர முடியும், வீட்டுல வர தேடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறமா விஜய் அழுறத பார்த்துட்டு காவேரியே சொல்றாங்க, சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போலான்னொடனே, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி தானே இந்த மாதிரிலாம் சொல்ற, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா விஜய் ஒரு வழியா ரிலாக்ஸ் ஆயிட்டு, நீ ஹாப்பியா இருக்கணும் வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணி, இந்த மாதிரி நாங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருப்போம், நாளை கழிச்சு உங்களுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்குல்லன்னொடனே, நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா இந்த விஜய் அதுக்கு ஒத்து வரணும்ல அப்படின்னு வெண்ணிலா கேக்குறாங்க. அதெல்லாம் அவர் சம்மதிப்பாரு சொல்லிட்டு ராகினி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லி வெண்ணிலாவை வந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கார்ல வந்து விஜயும் காவேரியும் வரும்போது ரெண்டு பேருமா பேசிட்டே வராங்க. அப்ப விஜய் அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு. உடனே காவேரி கேக்குறாங்க, எங்க இவ்வளவு மெதுவா போறீங்க? ஓ, உங்க பாப்பாவை நினைச்சு இப்படி மெதுவா ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ உடனே விஜய் வந்து, நான் ஒண்ணு அந்த பாப்பாக்காண்டி ஒன்றும் ஓட்டல, இந்த பாப்பாக்காண்டி தான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு காவேரியோட கண்ணத்தை பிடிச்சு கிள்றாரு. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஊர்வலம் கூட இல்லையே, நைட் நேரத்துல ஒரு டிராபிக் கூட இல்லை, ரோடே சும்மா இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து கங்கா கால் பண்றாங்க. அப்ப காவேரி பேசுறாங்க, இந்த மாதிரி அம்மா உன்னை தேடிட்டே இருக்குடியா, காலையில வர நீ கோவமா போனல, அதனாலதான் ஏதோ பிரச்சனையோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குது, உனக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்குதுன்னொன்னே, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே விஜய் போனை வாங்கிடுறாரு. ஆமா, என்ன மட்டும் தானே எல்லாரும் திட்டுறீங்க, நீங்களாம் அப்படி செஞ்சா யாராவது எதனாச்சும் சொல்றாங்களா அப்படின்னு சொன்னோடனே கங்கா வந்து முழிக்கிறாங்க, இவன் இப்படி பேசுறானோடனே, நீ காவேரி நீயாடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுபடியும் கேக்குறாங்க. ஆமா, நான் தான் பேசுறேன், அந்த வீட்டுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்றாங்க. அதுக்குள்ள விஜய்க்கு வந்து குரல் ஒரு மாதிரி ஆயிருது. உடனே காவேரி பிடிங்கிறாங்க. அப்ப கங்கா கேக்குறாங்க, என்னடி காவேரி நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமாக்கா நான் தான் பேசினேன், சரி விடு நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, போனை வச்சுட்டு ஏங்க கங்காக்கா கிட்ட அப்படி பேசுனீங்க, அக்காவுக்கு டவுட் வந்துருச்சுன்னொடனே, பின்ன என்ன எப்ப பார்த்தாலும் உன்னையே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்க அம்மா போன் பண்ணும்போது இனிமே என்கிட்ட நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமா வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வந்தோடனே விஜய் வந்து காவேரிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தார்ல, அதை கொடுத்துட்டு நீ உள்ள போ, நீ போன அப்புறம் நான் வரேன் அப்படின்னு. காவேரி வந்து நீங்க இங்க தானே இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, உன் பக்கத்துலதான் இருக்க முடியாது, ஆனா இங்க தூரமா இருந்தனாச்சும் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் எப்படி போக முடியும்னே, விஜய் வந்து நீ போனா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னொடனே, என்னை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜய் வந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. இப்ப காவேரி வந்து விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. வாங்க இப்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னோடனே, இல்ல ரோட்ல நின்று இந்த மாதிரி பேசினா யாராச்சும் எதனாச்சும் நினைப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து போ சொல்றாரு. அப்ப காவேரி வந்து, யார் சொன்னா எனக்கு என்ன, என் புருஷன் கூட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. போனே விஜய் நீ எனக்காண்டி இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு தெரியுது, போ போ அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. ரெண்டு பேருமா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக முடியாம ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி நம்மளே அள வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.